ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த பரபரப்பான மிகவும் இந்திய மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்க்கட்சிகளால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் சம்பவம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் மத்திய பாரதிய ஜனதா அரசு மீதும் மோடி அரசு மீதும் மோடி மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. அதற்கான விவாதம் நேற்று துவங்கியது. அந்த விவாதத்தில் இன்று ராகுல் காந்தி உரையாற்றியிருக்கிறார். இதில் என்ன நடந்தது, மோடிஜி என்ன ஆனார், இந்த ராகுலுக்கு யார் பதிலளித்தது, ராகுல் என்ன பேசினார், ராகுலுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி யார் பேசினாங்க, எதற்காக அந்த அம்மையார் களமிறக்கப்பட்டார், அவர் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது நாடாளுமன்றத்தில் இன்று காலை முதல் பிற்பகல் வரை, அதாவது 12 மணி வரைக்கும் இடையில அவர்களே கத்தி அவர்களே ரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராகுல் பேசினார். ராகுலுடைய முழு ஸ்பீச் என்ன, முழு சாராம்சம் என்ன, போன கூட்டத்தொடரில் ராகுல் பேசினதற்கும் இந்த கூட்டத்தொடரில் பேசின ஸ்டைல் என்ன, என்னென்னலாம் மாறி இருக்குது. ஏன்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு எம்பியே இல்லைன்னு தூக்கி எறியப்பட்டு அவர் வீட்டையெல்லாம் காலி பண்ணி அவர் பாத்திரமண்டத்தோட வெளியில் அவரே எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. அப்படி போன ஒரு வழக்கு. இனிமேல் ராகுல் எம்பி ஆக முடியாது, 7 வருஷத்துக்கு தேர்தலே நிற்க முடியாது, 2 வருடம் சிறைக்கு வேற செல்லணும் என்று 3 நீதிமன்றங்கள், அதாவது குஜராத் கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இந்த 3 நீதிமன்றமும் கழித்து கட்டி ராகுல் பதவி போனது தான், அவர் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்லாம் போன ஒரு வழக்கு மீண்டும் உயிர் பெற்று உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணி மீண்டும் ராகுல் எம்பி ஆகி கலந்து கொண்ட முதல் கூட்டம் இது. நேற்று இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துடைய விவாதம் ஆரம்பிக்கப்பட்டது. விவாதம் ஆரம்பித்த உடனே முதலாவதாக ராகுல் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மோடிஜி நேற்று வரல, யாருமே வரல. முக்கிய தலைகள் யாருமே, எல்லாமே மிஸ்ஸிங். நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய கேபினட் அமைச்சர்கள் யாருமே வரல. மோடிஜி வரல அப்படின்னு உடனே டக்குன்னு ஷெட்யூலை மாற்றிட்டார் ராகுல் பேசலை. அதுக்கு பதிலாக கோகாய் பேசினார். ஏன்னா அவர் பேரில் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அவர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இது பண்ணி ஒரு மணி நேரம் பேசினார். அதெல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்றைக்கு ராகுல் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த விவாதத்திற்கு மோடி வருவது கஷ்டம், மோடி வரமாட்டார், வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மோடி வரவில்லை. ஏன் அவரை பயந்து ஓடுறாரா, ஒரு பிரதமர், ஒரு நாட்டுடைய பிரதமர், அவர் தொடர்பான அவர் ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தில் இவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, இவர்கள் ஆட்சி ஒன்றும் கலந்து போகிறதில்லை. அப்படி இருந்தும் ஏன் மோடி வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது இல்லையா. இப்போ நம்ம ராகுல் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்துக்குவோம். ராகுல் என்ன பேசினார்னா, முதல்ல ஆரம்பித்த உடனே பழைய ஸ்டைலில் அவர் பேசலை. நான் வெறுப்புகளை மறந்து உண்மையை பேச வந்திருக்கிறேன், இதயத்திலிருந்து பேச வந்திருக்கிறேன், இது மற்றொரு இதயங்களை சென்றடையும் இதயபூர்வமான பேச்சை தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போனோடனே எல்லாம் அப்படி இப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், நீங்களாம் கத்தாதீங்க, யார் ஆளுங்கட்சி ஒன்று என்ன கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் இன்றைக்கு அதானியை பற்றி பேச போவதில்லை, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ஏன்னா அதானியை பற்றி பேசினா தான் உங்களுக்கு கோவம் வரும். நான் அதானியை பற்றி பேச வரலை அப்படின்ன உடனே அவர்களுக்கு மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி ஆச்சு. ஆளாளு கத்திட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ராகுல் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் களத்திற்கு போனேன், மணிப்பூருக்கு நேரில் போனேன், அங்கே அகதி முகாமில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தேன், ஒரு தாயை பார்த்தேன், அவர் மகனை இழந்து விட்டு அவன் மகன் உயிரற்ற உடலோடு அவர் அமர்ந்திருந்தார். நான் போய் அவருடன் அடுத்த நாள் காலை வரை அமர்ந்திருந்தேன். அந்த தாயிட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. உடனே அவர் மயங்கி விழுந்துட்டார். இதெல்லாம் எப்போனா, கலவரம் நடந்து தீவிரமான கலவரம் நடந்து 1.5 மாதம் கழிச்சு தான் ராகுலே அங்கே அனுமதிக்கப்பட்டார். அப்போவும் அந்த கலவரம் நடந்தது. ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து விட்டு அப்படி பிணத்தோடு உட்கார்ந்துருக்காரு. அப்போ நான் கூட உட்காந்துருந்தேன் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்கிறாரு. அப்போனா என்னென்னா, 45-50 நாட்களாக தொடர்ந்து அங்கு கலவரம் நடந்து கொண்டிருந்தது, கொள்ளைகளும் நடந்து கொண்டிருந்ததுன்றதை பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரா, நான் போனேன் ஆனால் மோடி வரவே இல்லை, மோடி அங்கே போகவே இல்லை அப்படின்றத பதிவு செஞ்சார். உடனே ஆளுங்கட்சி பாஜக எம்பிக்கெல்லாம் குதிச்ச தக்கான்னு சவுண்டு வந்தது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத மாதாவையும் பாரதத்தையும் இவர்கள் கொன்று விட்டார்கள், குறிப்பாக பாரத மாதாவை மணிப்பூரில் வைத்து கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு போட்டார் பாருங்க. போட்ட உடனே இவர்கள் அதுக்கு முன்னாடி பாரத் மாதா கி ஜெயன்னு கத்துனாங்க.
பார்லிமெண்ட்டில் கத்துனாங்க. அதாவது யாருன்னா பாஜக எம்பிக்கள் கத்துன உடனே அதற்கு தான் அவர் சொன்னார், பாரத மாதாவையே நீங்கள் வந்து மணிப்பூரில் வச்சு கொண்டுட்டீங்களே, கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரே கூச்சல் குழப்பம் சபையில். ஆனால் ராகுல் என்ன பேச வேண்டுமோ அதை முழுவதுமாக சபையில் தெளிவாக மணிப்பூர் கலவரத்தில் என்ன நடந்தது அப்படின்ற தெளிவாக பேசிட்டு, மணிப்பூரை இந்தியாவை விட்டே பிரித்து விட்டார்கள், பிரித்து விட்டது போன்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்றாரு. ரெண்டாவது, மணிப்பூரை மோடி இரண்டாக உடைத்து விட்டார், மணிப்பூரையே அவர் இரண்டாக உடைத்து விட்டார், பாஜக இரண்டாக உடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுலாம் எடுத்து வச்சார். அதே மாதிரி இதையும் எடுத்து பேசினார். எதனா ஹரியானா கலவரத்தை பற்றி லேசாக தொட்டு விட்டு மணிப்பூர் விவகாரங்களை புட்டு வைத்து பேசின உடனே இவர்களால் தாங்க முடியல. உடனே வந்து பதிலளிக்கும் இடத்துல வந்து யார் வந்து பேசினாங்க அப்படின்னா, அது எதற்காக இவர் பேசினார், ஏன் பேசினார், ஏன் இவரை இறக்கி விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் அது ஒரு தனி கதை இருக்குது. இந்த கவு பெல்ட்டில் என்ன மாதிரியா பிளான் பண்ணுறாங்க, எதற்காக வந்து ஸ்மிருதி இரானி வந்து பதில் சொல்ல, மோடி பதில் சொல்லணும், இல்லை அமித்ஷா பதில் சொல்லணும், இல்லைன்னா ஏன்னா உள்துறை அமைச்சர் அவர் தானே பொறுப்பு, இல்லை பிரதமர் தான் நம்ம ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கே பொறுப்பு. இப்போ இவர்கள் தானே பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு அதுக்காக 3ஆம் நிலை 4ஆம் நிலையில் உள்ளவர்களாம் விட்டுட்டு ஸ்மிருதி இரானியை வந்து பதில் சொல்ல வச்சுருக்காங்க ராகுலுக்கு. ஏன்னா நீ எல்லாம் பெரிய ஆள் இல்லை, உனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஸ்மிருதி இரானி போதும் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காங்க. கொடுத்தா கூட இவர்கள் அழிந்து போவது உறுதி அப்படின்றது தான் இந்த கூட்டத்தொடரிலே தெரியுது. ஏன்னா திமிரு தெனாவட்டில் நீங்கள் வந்து அதிக இது இருக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம்ன்றதுக்காக யார் வேணாலும் எப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே கூட பாருங்கள், அதிகாரம் வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தோம் எத்தனை பேர் காணாமல் போயிட்டான். காலம்புறா இப்போ வாட்ச் பண்ணோம்னாலே தெரியும் எத்தனை பேர் இருந்தால், எத்தனை பேர் பில்டப்பாக சுற்றி இருந்தால், எத்தனை பேர் காணாமல் போனான்றது நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஊர்கள்லேயே பார்த்துருப்போம். அந்த மாதிரி திமிரும் மமதையும் அதிகாரமும் படைத்து அந்த அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்கள் நீண்ட நாள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்றதுக்கான துவக்கம் தான் இந்த நாடாளுமன்றம், இது நடந்த இந்த விவாதங்கள். ஸோ இந்த விவாதங்களில் வந்து ராகுல் பேசினோன்னே ஸ்மிருதி இரானி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த அம்மையார் சொன்ன பதில் என்னென்னா, மோடி வந்து பார்லிமெண்ட் துவங்குற அன்னைக்கு வாசலில் நின்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை அதை எடுத்ததுக்கப்புறம் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜஸ்தானில் நடந்ததையும் நான் கண்டிக்கிறேன், கல்கட்டாவில் நடந்ததையும் கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கலவரம், இனக்கலவரம், இப்போ கிட்டத்தட்ட 50,000 மக்கள் அகதியாக இருக்கிற விஷயத்தையும் யாதோ ஒருத்தர் எங்கேயோ இறந்துட்டாங்க அப்படின்றதையும் ஒன்றாக்கி என்னமோ பூசி மொழிகிட்டு போனார்ல, அதோடைய விரிவாக்கமாக தான் எல்லாரும் பேச போகிறாங்க அப்படின்றது ஒரு கணக்கு. அதற்கு ஒரு உதாரணம் தான் ஸ்மிருதி இரானி இன்னைக்கு பேசினது. அந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானில் கலவரம் நடக்கலையா, 1940 இது நடக்கலையா, 1960 நடக்கலையான்னு சொல்லி பழைய கதையை போட்டு கிண்டி வச்சுருக்கேன். அதாவது தோண்டி செத்து போனவன் 40 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டவர்கள்லாம் தோண்டி காஷ்மீரில் பண்டிட் கொலை செய்யப்பட்டார்கள், இங்கே இது கொலை செய்யப்பட்டார்கள், அது கொலை செய்யப்பட்டார்னு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். அப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அப்போ யார் கேட்டா அப்படின்னா அதாவது கேட்குற விஷயம் என்ன, இன்றைக்கி கொலை நடந்திருக்கு, 50,000 பேர் அகதியாக இருக்கான், நிர்வாணமாக பெண்களை அழைச்சி வந்திருக்கீங்க, இதுக்கு என்ன பதில்னு கேட்டால் ஒன்று உண்டுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், இல்லை விசாரிக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டால், ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கும்போது சம்மந்தமே இல்லாமல் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நேரு காலம், மகாத்மா காந்தி காலம், இந்திரா காந்தி காலத்தெல்லாம் தோண்டி அந்த அம்மையார் வந்து கிட்டத்தட்ட ஆவேசமாக பேசுகிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க. அது ஒரு அரை மணி நேரம் போச்சு. எது எப்படியோ உலக மக்களுக்கு ராகுல் பேச்சை ரொம்ப இதாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன சொல்ல போகிறாங்க என்ன ஏதுன்னு. இதனால் ஆட்சி கலையுதோ இல்லையா, அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதுன்றது உறுதி. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது தற்போது இந்திய நாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெளிநாடுகள் என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, வெளிநாட்டு பாலிடிக்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.